படம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ஆக்சுவலி ஃபீல் குட் மூவி அண்ட் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குட் பட் த செகண்ட் ஹாஃப் வாஸ் டூ குட் அப்படிதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. த ஹீரோ உதய் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரோட சேர்ந்து பண்ண எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்ட்ரகிளில் கூட வந்து இவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு கொடுக்க முடியுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் செல்வா த டிரெக்டர் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த கேரக்டர் தான் நல்லா இருக்கு, இந்த கேரக்டருக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எவ்ரிபடி ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி ரியலி வெல். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ லவ் த காமெடி பார்ட் ஆல்சோ. அண்ட் ஒரு நான் பல ஷூட்டிங் போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஷூட்டிங் எனக்கு எங்கேயும் நடந்தது கிடையாது. இட் வாஸ் ரியலி நைஸ், வெரி ஃபனி அண்ட் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஐ லவ்ட் இட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் த director Selva and the hero Uday Karthik and all the crew also. படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி நடிச்சிருக்காருன்னு இல்ல, பட் ரொம்ப இயல்பான ரொம்ப யதார்த்தமான கதை. இன்னைக்கு வந்து படத்துல வரணும், படத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞருக்கும் இது ஒரு டானிக் மாதிரி. எல்லாருமே அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிபடி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். அவ்வளவு நல்ல ஒரு சின்ன சப்ஜெக்ட், ஒரு இயல்பான யதார்த்தமான சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு அழகா எடுத்திருக்காரு. எல்லா சென்டிமெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த காலகட்டத்தில் ஒரு டீசென்ட் ஃபிலிம் விதவுட் ஆபாசம், விதவுட் எனி வல்காரிட்டி, விதவுட் ஸ்கின் ஷோ, கிளாமரஸ் சாங்ஸ் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து அழ வச்சிருக்காரு, சிரிக்க வச்சிருக்காரு, எல்லா எமோஷனும் கொண்டு வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம், டு த டைரக்டர். All the best and I'm very proud today. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.